I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் நான் ஷோ மோசன் பிசி போற மோசன் இந்த ஸ்டெஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டிஸ்க்ளோஷர் டே படம் பார்த்துட்டு நான் ஒரு விசில் தான் வந்திருக்கேன். பார்க்கலாம். டீசர் ட்ரெய்லர் எதுவுமே நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் நான் மொத்த ப்ராஜெக்ட்டையும் வந்துட்டு இப்படி கம்ப்ளீட்டாக மிஸ் அவுட் பண்ணிட்டேன் இனிஷியலாக. அப்போ நிறைய பேர் வந்து டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு என்ன பெரிய விஷயம் ஏதோ இருக்கும் போல் இருக்குது, நம்ம தான் ஏதோ மிஸ் அவுட் பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு யார் படம் சரி பார்க்கலான்னு பார்த்தா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னா ஐயா உங்க படத்தையா மிஸ் அவுட் பண்ண பார்த்தா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லெட்ஸ் டேக் த வெஹிக்கிள் அண்ட் லெட்ஸ் கோ டு தி தியேட்டர்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக விட்றா வண்டின்னு சொல்லிட்டு போனது தான். படம் பார்க்கவும் செஞ்சுட்டேன். ஐ எம் ஸோ பிளடி கிளாட் ஐ டிட் இட் பிகாஸ் ஐ பர்சனலி லவ்ட் இட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதாவது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஏலியன் படம் தான். நீங்கள் கரெக்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஏலியன் படம் தான். ஆனால் வந்துட்டு இந்த யூஎஃப்ஓ காட்டுறது நிறையா, அப்புறம் அந்த ஏலியன்ஸ் உள்ள இறங்குறது, அடிக்கிறது, சுட்டு தள்ளுறது, வெட்டுறது, வைலன்ஸ், பிளாஸ்ட், கீஸ்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நிறையா ஏலியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஓகே ப்ரோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓகே அது உங்களுது. பட் நான் பர்சனலாக எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிருக்கு ஒரு ரீசன். சரியா, ஐ லவ்ட் த வே த என்டையர் ஸ்க்ரீன் பிளே வாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லியானு ஒன்று, அது ஒரு ரீசன். ரெண்டாவது ஸ்க்ரீன் பிளே ஐ மீன் லைக் ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த யூனிவர்ஸ், இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கானது மட்டும் கிடையாது, ஹியூமன்ஸ்க்கானது மட்டும் கிடையாது. இங்கே வேற்று கிரகவாசிகள் இருக்காங்க, ஏகே ஏலியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஏர்த்துக்கும் அவங்க நிறைய வாட்டி கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சில கம்பெனிஸ் இங்கே ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கீங்க, நீங்கள் வந்த ஏலியன்ஸை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு அது மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை டார்ச்சர் பண்ணி அதோட டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும் எக்ஸெட்ரா சொல்லிட்டு என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அண்ட் மக்கள்கிட்ட எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் கான்ஸ்பிரசி, அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் இதை பண்ணக்கூடாது. இந்த மக்களுக்கு இந்த உண்மையை தெரிய வேண்டிய அத்தனை ரைட்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தே ஆகும்னு சொல்லிட்டு இந்த மறைக்குது தெரியுமா ஒரு குரூப்பு, அந்த குரூப்லேருந்து ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் ரெபலாக வெளியே கிளம்பி வராங்க. அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் திருடிட்டு வெளியே வந்து இதெல்லாம் நாங்கள் லீக் பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம், அந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த போகிறோம். எஸ் ஏலியன்ஸ் ஆர் தேர், இங்கே நம்ம தனியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பி வராங்க. ஸோ வந்தவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லிட்டாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி இந்த குரூப்பை தடுத்துட்டாங்களா, என்ன ஆகுதுங்கிறதா பேசிக் கதைக்கலாம். சரிங்களா, நவ் கமிங் டு படத்தோட பாசிட்டிவ்ஸ். பட் போறதுக்கு முன்னாடி இதை பார்த்து வந்துருங்களேன். உங்களுக்கு கம்மியான விலையில் கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இல்லை இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கி பார்த்தா யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் பண்ணி போட்டிருப்பேன். பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. 200+ rupees தான். அகைன் இங்கே இல்லை இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி பிரேஸ்லெட் பீனி பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு டேக் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுல, ஓகே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் பேசிக்கலி பர்ஃபார்மன்ஸஸ், ஸ்க்ரீன் பிளே ஆல்ரெடி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஃபுல் படம் பிடிச்சது. 2.5 மணி நேரம் கிட்ட படம் ஏன்னா அப்படியே உட்கார வச்சிருச்சு, ஹுக் பண்ணி உட்கார வச்சு. எஸ்பெஷலி கடைசியில் போக இன்டர்வல் பிளாக் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு அது ஒரு பக்கம். அண்ட் தென் கிளைமேக்ஸ் எல்லாம் போகும்போது மாதிரி பயங்கர இமோஷனல் ஆச்சு. அதுக்கு நடுவுலேயே வந்து நல்லா போச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு பயங்கர எங்கேஜிங் ஆச்சு சொல்லியாலும். ஸோ ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். சரிங்களா, ரெண்டாவது பாசிட்டிவ் வந்து பர்ஃபார்மன்ஸஸ். அம்மா அந்த ஹீரோயின் கேரக்டர் எமிலி பிளண்ட் அவர்கள், அம்மா என்ன ஆக்டிங். எஸ்பெஷலி ஒரு டிரான்சிஷன் கொடுப்பாங்க பாருங்க. நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாஷை மாற்றி பேசுறது, அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட், அது அப்படியே போயிட்டே இருப்பாங்க, அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. அப்படியே போய் நிற்கும் போது அங்கேயே ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க, எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு அந்த மொத்த படத்துலையுமே அந்த ஒரு ஹீரோயினை பின்னிட்டாங்க. அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். லவ்ட் ஹர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தென் ஜாஷ் ஓகான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ, அவரும் பயங்கரம் நடிச்சிருக்காப்புல. 2 பேரும் மெயின் கேரக்டர்ஸ் இதெல்லாம் சொல்லியானோம். அண்ட் தென் காலின் ஃபர்த்னு சொல்லிட்டு ஐ திங்க் இஸ் த பேட் கை நினைக்கிறேன், அவர் நினைக்கிறேன். அப்புறம் ஈவ் ஹியூசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பயங்கரம் நடிச்சிருந்தாங்க. சில அதுவும் எஸ்பெஷலி சில அந்த பயப்படுற சீன்லலாம் அவங்க நடிக்கும் போது அப்படியே அந்த கண் ஆடுறதுன்னா உதவி துடிக்கிறதுன்னா சொல்லிட்டு அந்த டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக, ரொம்ப ப்ரிசைஸாக நல்லா எல்லாமே நல்லா நடிக்கிறாங்க போங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் கால்மென் டொமிங்கோ அவர்கள், இவர் தான் வந்து மைக்கேல் ஜாக்சன் அப்பா கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். அந்த மாதிரி இதில் பயங்கரமாக இம்பார்ட்டன்ட் கேரக்டர், சூப்பராக நடிச்சிட்டாப்ல. ஸோ பர்சனலி லவ் தி பர்ஃபார்மன்ஸஸ். எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸஸ் எக்ஸலன்ட், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் பாசிட்டிவ்னு சொல்லி ஆகணும். மூணாவது வந்து சினிமாட்டோகிராஃபி. பின்னிட்டாங்க சினிமாட்டோகிராஃபிலாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அதையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நம்ம சேர்த்திக்கலாம், ரெண்டும் சேர்த்தியே சொல்லிடுறேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த கார் சேஸ் ரெண்டு சீக்வன்ஸ் வரும். ஒன்று வந்து நார்மலாக ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து வர மாதிரிலாம் ஒரு கார், அந்த சீக்வன்ஸ் அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும். அதில் ரெண்டுமே வந்து டாப் நாச்
action choreography. It was just absolutely outstanding. பிரில்லியண்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லியானோ. அதை தாண்டி மற்ற நிறைய இடத்துல சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியானோ. அதை தாண்டி எடிட்டும் சரி. ஸோ சினிமாட்டோகிராஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருன்னா, ஐயோ பேர் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, JANUSZன்னு இருக்குங்க. ஸோ யானஸ் தான் படிக்கணுமா, யானஸ் கெமின்ஸ்கியா, ஓகே, ஜேவை வையா படிப்பாங்களா, ஓகே, யானஸ் கெமின்ஸ்கி, ஃபைம் ரீடிங் இட் ரைட், எடிட்டட் பை சாரா ப்ரோஷர் அவர்கள். அண்ட் அப்புறம் வேறு ஆக்ஷன் சீக்வன்ஸ் யாருன்னு தெரியலங்க, யார் கொரியோகிராஃப் பண்ணான்னு சொல்லுங்கள் சொல்லிட்டு. 2 கார் சீக்வன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் மறந்துருவீங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, அமேசிங்காக இருந்துச்சு சொல்லணும். பியூட்டிஃபுல், எக்ஸ்ட்ரானரி. ஸோ சினிமாட்டோகிராஃபி சரி, ஆக்ஷன் சரி, பயங்கரமாக சொல்லுவேன். எடிட்டிங் வந்து நம்ம சொல்லிட்டேன் அவ்வளோ. எனக்கு படம் ஃபுல்லாமே வந்து 2.5 மணி நேரம் இருந்தாலும் அது போனதே தெரியலங்க, விறுவிறு போச்சு. சில இடத்துல ஸ்லோ டவுன் ஆகும், அந்த இமோஷன் அங்கே தேவை. ஸோ எனக்கு பர்சனலாக எங்கேயுமே ஃப்ளாவாக தெரியல. ஐ பர்சனலி என்ஜாய் இட் தரோலின்னு சொல்லிக்கிறேன், அது ஒன்று சரிங்களா. அண்ட் தென் கம்மிங் டு மியூசிக் இப்போ தான் பார்த்தேன் நான். ஜான் வில்லியம்ஸ் அவர்கள், ஸ்டீவன் ஸ்பில்பர்க் அண்ட் ஜான் வில்லியம்ஸ் அவர்கள் 2 பேரும் சேர்ந்தா என்ன மாதிரி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவாங்கிறது ஜுராசிக் பார்க் பார்த்தவங்களுக்கு தெரியும் சரியா. ஐயோ, அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டு ரசிச்சு வெறியாகி, யாரா அந்த மனுஷன் மியூசிக் டேரக்டர்லாம் அப்போவே அது வந்து அப்போ ரிலீஸ் ஆகும்போதே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு வந்துட்டு மியூசிக் டேரக்டர் யாரான்னு தேடின காலம் அதெல்லாம் சரியா. ஸோ அந்த மாதிரி பதிஞ்ச பேர் தான் ஜான் வில்லியம்ஸ்ங்கிறது. ஸோ அதனால் அந்த மனுஷனும் தெரிஞ்சானா, ஓ அதுதானா இவ்வளோ சொல்லிட்டு இவங்க 2 பேர் சேர்த்தாங்க போது வேறு லெவலில். ஸோ மியூசிக் வாஸ் ஆல்சோ அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் மற்றபடி வந்து அந்த இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி கடைசி 15-20 மினிட்ஸ் எல்லாம் சிலது அந்த ரிவீலிங்லாம் வரும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக எடுத்துருந்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு ஓவராலாக படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. டிஸ்க்ளோஷர் டே அதான் உண்மை தெரிய வேண்டிய நேரம், அது வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கதைக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங்காக எடுத்திருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் நம்புகிறேன். ஸோ தியேட்டரில் பாருங்கள் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு பாருங்கள். திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் டிஸ்க்ளோஷர் டே. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார். வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி குறிச்சிக்கலாம். சரிக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.